ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q2 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Q2 ரிசல்ட்னால ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து செபிரிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட Q2 ரிசல்ட் வந்து நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான செக்டார்ஸ் எந்த விதமான செக்மெண்ட் எல்லாமே வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் செக் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செக்மெண்ட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு மெயினாக வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயில் டு கெமிக்கல்ஸ், அதாவது என்னென்னா O2C அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ரீஃபைனிங் பண்ணுறது, ஓகேங்களா. அந்த கச்சா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைனிங் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா பிரிச்செடுக்கிறது தான் வந்து என்னென்னா ஆயில் டு கெமிக்கல்ஸ் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாங்க. ஸோ பெட்ரோ கெமிக்கல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் நம்பர் 1 இடத்துலையும் இவங்க என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. செகண்ட் மேஜர் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், அதாவது என்னென்னா E&P அப்படின்றத சொல்லுவாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும், ஓகேங்களா. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து என்னென்னா ரிலையன்ஸ் மூலயமா வந்து என்னென்னா ஆயில் வந்து என்னென்னா சேல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் திங்ஸாக இவங்க என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. தேர்டாக பார்க்கும்போது டெலிகாம் அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸோ ரிலையன்ஸ் ஜியோ வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சிம் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ வந்து என்னென்னா ஓப்பன் ஆகிட்டு ஒரு பெரிய மார்க்கெட்டில் ஒரு பெரிய டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே என்னென்னா கிரியேட் பண்ணியிருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலையன்ஸ் அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸில் இவங்க வந்து என்னென்னா மெயின் ஒரு தாக்கத்தை வந்து என்னென்னா ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது ரிலையன்ஸ் ஜியோ அண்ட் ஃபைபரும் வந்து இருக்குது. ஜியோ ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் ஜியோ பிளாட்ஃபார்ம் ஆப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைலர், ஓகேங்களா. ஸோ ரீட்டைல் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் நிறைய பிஸ்னஸ் இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. க்ரோசரி வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணுறது. அந்த க்ரோசரி பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷு, ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டு அண்ட் ஜியோ மார்ட், ஸோ இந்த மாதிரியான சூப்பர் மார்க்கெட் மாதிரி திங்ஸும் இவங்க என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரீட்டைல் பிஸ்னஸ்லேயே பார்க்கும்போது ஃபேஷன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது என்னென்னா நமக்கு இப்போ ட்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ட்ரெண்ட்ஸ் இருக்குது, ஏஜியோ இருக்குது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ கஸ்டமர் எலக்ட்ரானிக்ஸும் இவங்க என்ன பண்ணுறாங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்மசியில் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஜுவல்லரியில் இருக்காங்க, அதுக்கப்புறம் மெடிசனில் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் பிஸ்னஸில் இவங்க வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ மீடியான்னு நம்ம பார்க்கும்போது நெட்வொர்க் 18, நியூஸ் 18, CNBC டிவி 18, கலர்ஸ் டிவி, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிஸ்னஸில் இவங்க இருக்காங்க. முக்கியமாக நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஜியோ டிவி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ அண்ட் ஹாட்ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்னென்னா மெர்ஜா வந்து என்னென்னா ஆயிருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த IPL வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய ரெவன்யூமே என்னென்னா நல்லாவே என்னென்னா கிரியேட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நியூ எனர்ஜி அண்ட் க்ரீன் பிஸ்னஸஸ் அப்படின்றது இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் வந்து என்ன ரெடி பண்ணுறது. அதுக்கப்புறம் இவங்களுடைய இந்த நியூ எனர்ஜி பிஸ்னஸில் நெட் கார்பன் வந்து பார்த்திங்கன்னா 0வாக இருக்கணும், அதாவது 2035 0 நெட் கார்பன் இது பண்ணுற மாதிரி என்னென்னா இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதர்ஸும் இருக்காங்க. அதர்ஸ் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறது, டெக்ஸ்டைல் வந்து என்னென்னா சேல் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க சொல்ல வராங்க. ஸோ உங்களுக்கு இது மூலிமா என்னென்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ரிலையன்ஸ் வந்து என்னென்ன செக்மெண்ட்டில் இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய கீ ஹைலைட்ஸ் ஃபார் Q2 ரிசல்ட் ஆஃப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்க்கணும். ஸோ இந்த Q2 ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போதுன்னா லாஸ்ட் 3 மந்த்துக்கான டேட்டா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஓகேங்களா. ஸோ இந்த 3 மாதத்துக்கான Q2 ரிசல்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதனுடைய கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா இயர் அண்ட் இயர், ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் இயர் 2025, அதாவது 24 இருந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த 3 மாதமும் இப்போ இருக்கிற ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 2025 இந்த 3 மாதத்துடைய கம்பேரிசன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10% அளவுக்கு என்னென்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயரில் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் பார்க்கும்போது 16,563 கோடியாக இருந்தது. இந்த இயர் குவார்ட்டரில் 18,165 கோடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ அப்படின்னு செக் பண்ணும்போது என்னென்னா ரெவென்யூமே 10% வந்து பார்த்திங்கன்னா
இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,59,000 கோடிகள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மூலியமாகவே இவங்களுக்கு என்னென்னா கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்க என்ன தான் 10% அளவுக்கு இவங்க ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தாலும் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒரு அனலிஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிமேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த அனலிஸ்டோட எஸ்டிமேஷன் வந்து என்னென்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து பீட் பண்ணலை அப்படின்றது என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இவங்களுடைய மெயின் என்னென்ன செக்மெண்ட்ஸில் வந்து என்னென்னா இவங்க மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் அண்ட் டிஜிட்டல் ஜியோ செக்மெண்ட்ஸ். ஸோ இந்த ரீட்டைலர் அண்ட் ஜியோ செக்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்னென்னா ஒரு நல்ல க்ரோத் இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. பட் ஆயில் டு கெமிக்கல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸில் இந்த டேரிஃப் இஷ்யூ யூஎஸ் அண்ட் இந்தியா டேரிஃப் இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய விதமான பிஸ்னஸ் இந்த இம்பாக்ட் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸில் வந்து என்னென்னா கொஞ்சம் மார்ஜின் ப்ராப்ளமும் இருந்தது அப்படின்றத சொல்ல வராங்க. இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்னா ஒரு மேக்ரோ லெவலில் நான் சொல்லியிருக்கேன். பட் அப்கமிங் திங்ஸில் நான் என்னென்னலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன் மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வந்து என்னென்னா இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வந்து நான் அப்படி இருக்கேன் பிரித்து வந்து போட்டிருக்கேன். 1 by 1 நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேஷனலாகவே இருக்கும். என்னுடைய யூடியூப் அதாவது என்னென்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் என்ன பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் தான் நான் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைல் செக்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா க்ரோசரி வந்து சேல் பண்ணக்கூடிய ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், ரிலையன்ஸ் ஸ்மார்ட், ஜியோ மார்ட் உள்ளே வருவாங்க, ட்ரன்ச் உள்ளே வருவாங்க, ஏஜியோ உள்ளே வருவாங்க, ஃபார்மசி, ஜுவல்லரி, ஸோ மெடிசன் இது எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க உள்ளே வருவாங்க. இதனுடைய நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% அளவுக்கு இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 3,457 கோடிகள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ரெவென்யூவும் பார்த்தீங்கன்னா 19% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 79,128 கோடிகள் அளவுக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ரெவென்யூ வந்து என்னென்னா கிடைச்சிருக்கு. ஸோ எபிட்டா அப்படின்னு வந்து செக் பண்ணும்போது 6,816 கோடிகள் அளவுக்கு, அதாவது மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 8.6% வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் இவங்க என்ன பண்ணுறாங்க மெயின்டைன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஜியோ டிஜிட்டல் சர்வீசஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஒரு மேஜர் செக்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்வீசஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா நம்ம ஜியோ நெட்வொர்க் இருக்குது. அப்போ டிஜிட்டல் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீடியா, ஸோ நியூஸ் 18, ஸோ இந்த மாதிரி வந்து சிஎன்பிசி டிவி 18, கலர்ஸ் டிவி, ஸோ இந்த ஐபிஎல் மேட்ச் வந்து இது பண்ணுறது, ஜியோ ஹாட் ஸ்டார், ஸோ அதில் எல்லாமே பார்க்கும்போது ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 3.7% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூவும் பார்த்தீங்கன்னா 3.7%, அதாவது 36,332 கோடிகள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெவென்யூ வந்து இருக்குது. ஸோ டிஜிட்டலில் வந்து பார்க்கும்போது என்னென்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.8% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு பாசிட்டிவ் சைனாக இவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அடுத்த செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான செக்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேஜர் செக்மெண்ட் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஆயில் டு கெமிக்கல்ஸ் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டு கெமிக்கல்ஸ் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3.2% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கலுடைய மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காகவே இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், ஸோ இந்த யூஎஸ் அண்ட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ரிலேட்டடாக அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடாது, யூஎஸ் கிட்டேருந்து தான் வாங்கணும், நீங்கள் அதிகமாக அவங்க கிட்டேருந்து வாங்குறீங்க, ரொம்ப இல்லை கம்மியான அமௌண்ட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்ற ஒரு நிறைய திங்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நியூஸும் நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டு தான் இருந்தோம் நம்ம வந்துட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக ஓவர் சப்ளை, அதிகமான சப்ளையும் வாலடைல் ரா மெட்டீரியலுடைய ப்ரைஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால இதனுடைய ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காகவே என்னென்னா இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் செக்மெண்ட்டோடைய மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரெஷராக இருந்தது. எதனாலும் பார்க்கும்போது என்னன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காகவே இருந்தது. டேரிஃப் இஷ்யூஸ்னால இது எல்லாமே வந்து சொல்ல வராங்க. பட் இருந்தாலும் 3.2% அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸ்.
அடுத்ததாக பார்க்கும்போது என்னென்னா ஜியோ ஸ்டார் அண்ட் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த ஜியோ ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐபிஎல்லாம் மேட்ச் பண்ணுறது இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார் என்ன பண்ணாங்க, மெர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Q2 நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1322 கோடி அளவுக்கு இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தோம்னா 28.1% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 6179 கோடி அளவுக்கு ரெவென்யூ இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சின்ன ஒரு ப்ரெஷர் வந்து இருந்தது. இந்த டிவி ஆட் வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது என்னன்னா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி அட்வர்டைஸ்மெண்ட் கட்ஸ் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது லாஸ்ட் இயரை வந்து கம்பேர் பண்ணும்போது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெவென்யூ மட்டும் தான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆரஞ்சு கலர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து என்னென்னா இருக்கிறது ஓகேங்களா. ஸோ இந்த கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரில் வந்து இருக்கிறது. ஸோ எல்லோ அண்ட் ஆரஞ்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கேன் நான் அது வந்துட்டு. ஸோ எல்லோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோடது, இந்த இப்போ இது வந்து என்னென்னா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் இருக்கிறது வந்துட்டு. ஸோ ரீட்டெயிலரும் பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் இயர் குவார்டர் வந்து என்ன கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஜிட்டல் ஜியோ அண்ட் டிஜிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லி வந்து என்னென்னா ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. O2C அதாவது என்னென்னா ஆயில் அண்ட் கெமிக்கல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. பட் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இவங்க என்ன பண்ண கொடுக்கல. இதிலிருந்து நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய O2C பிஸ்னஸ் தான் இவங்களுடைய மேஜரான ரெவென்யூ வந்து என்னென்னா கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு தட்டன் தெளிவாக வந்து என்னென்னா தெரியுது. ஜியோ ஹாட் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்லைட்லி அபோவ் அப்படின்ற பர்ஃபார்மன்ஸ் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. ஸோ நான் ஜஸ்ட் இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரீட்டைல் பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஜியோ டிஜிட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. O2C வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் பிஸ்னஸ் எஸ்டிமேஷனுக்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்றத சொல்ல வராங்க. ஜியோ ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னன்னா எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.3% 1% அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5% அளவுக்கு ஒரு பாசிட்டிவான சைனில் தான் என்ன பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து மூவ் ஆகியிருந்தாங்க. ஸோ நமக்கே வந்து நல்லா தெரியும். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC பேங்க், ICICI பேங்க் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் கேட்டகரி மேஜர் போர்ஷன் வந்துட்டு நிஃப்டி 50ல் வந்து என்ன இருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு 1.5% வந்து போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏறி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிஃப்டி 50க்கு ஒரு பாசிட்டிவான சைன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த Q2 ரிசல்ட் வந்து என்னென்னா இருந்தது. ஸோ இந்த பார்வையில் அதாவது என்னென்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய பார்வையில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி என்னென்னா எந்த அளவுக்கு வந்து இருக்குது. நல்ல ரிசல்ட் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்களா, இதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்டில் வந்து என்னென்னா போகுமா, அப்படி அப் ட்ரெண்டில் போனால் எந்த அளவுக்கு வந்து டார்கெட் வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை டவுன் ட்ரெண்டில் போகுமா, அப்படி டவுன் ட்ரெண்டில் போனால் எந்த அளவுக்கு வந்து என்னென்னா டார்கெட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1300 இல்லை 1350 இல்லை 1200 அந்த ரேஞ்ச் வந்து ரீச் பண்ணும் அப்படின்றத என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபர்தராக வந்துட்டு. ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.